ஆண்டவரும் அருவரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெல்லியம்பதி குருசேகர திருமக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியேனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது குருசேகர தலைவர் அவர்களுக்கும் ஞானராபின்சன் சகோதரர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடி நம் யாவரும் ஜெபம் செய்வோம். கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் பரிந்துமே குயவர் கையில் களிவண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவர் கையில் வசனத்தை தியானிக்கையில் அது எங்களுக்கு இருதயத்திற்கு அது ஆறுதலாய் இருக்குது. அப்படி வசனம் எங்களோடு பேசட்டும். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களுடைய பாதங்கள் காரியமில்லான தீமையானவைகளை நோக்கி செல்லும் போது உங்களுடைய வசனம் அது செவ்வையான பாதையிலே திருத்தட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வசனம் எங்களோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்படிப்பட்ட காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை அது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லி மோசேயோடு கடவுள் பேசுகிறார். இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு சில காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த அந்த நாட்களிலே மக்களிடத்திலே தன்னை அவர்களுக்கு நான் உங்களுக்கு யாராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு யாராக இருக்கிறேன் என்று சொல்லி அனுதினமும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஜீவ அப்பம் நானே, நானே உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே நல்ல வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி
சீடர்களிடத்திலும் மக்களிடத்திலும் பேசியிருக்கிறார். அனுதினமும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அப்பம், ஒளி, வாசல், ஆடுகள், மெய்ப்பன், உயிர்த்தெழுதலும் ஜீவனும், வழியும் சத்தியமும் ஜீவனும், திராட்சை பழங்கள், இவைகள் அனைத்துமே மக்கள் அன்றாடம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களாக இருந்தது. அவைகளின் ஊடாக கடவுள் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 7 காரியங்களையும் நாம் யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரமே காண முடியும். இந்த 7 காரியங்கள் நான் ஒவ்வொன்றையும் இருப்பிடங்கள் முதற்கொண்டு எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தவர்கள் எழுதிக் கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம், ஜீவ அப்பம் நானே. யோவான் 8:12 9வது அதிகாரம் 5வது வசனம், நானே உலகிற்கு ஒளியாயிருக்கிறேன். யோவான் 10:9 நானே வாசல். யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6வது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். கடைசியாக யோவான் 15வது அதிகாரம் 1 வசனம், நானே மெய்யான திராட்சை செடி. இவைகள் அனைத்தையும் பாருங்கள். மக்கள் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் ஊடாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு விஷயத்தை யாத்ராகமத்தில் இருந்து படிக்க கேட்டோம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் வாசிக்க இந்த 7 காரியங்களுக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதற்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு, வியாதிப்பட்டு, வேதனைப்பட்டு, நொறுக்கப்பட்ட காலங்களிலே அவர்களுடைய கூக்குரல் கடவுளுடைய சமூகத்திற்கு எட்டியது. அப்பொழுது மோசேயை அழைத்து, என்னுடைய ஜனங்கள் படுகின்ற வேதனையை நான் பார்க்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ரொம்ப வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் பட்ட வேதனைகளும் அவர்கள் கண்ட துன்பங்களும் போதும், நான் அவர்களை விடுவிப்பேன், நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நம் மலைப்பகுதியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சரியான முறையிலே வேலைக்கு செல்ல முடியாமல் பண கஷ்டங்கள், பொருளாதார தட்டுப்பாடுகள் வரலாம், எவ்வளவோ துன்பங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் இருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்தி அந்த மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டு பிரயாசப்பட்டாரோ, அதே போல இந்த நாட்களிலே கஷ்டங்களையும் துன்பங்களையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டு கண்ணீரோடு நிற்கின்ற உங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், ஒன்றுக்கும் கவலைப்படாது என்று சொல்லி கடவுள் நம்மோடு இருக்கிறவராக அவர் அடையாளப்படுத்துகிறார். இதன் வாயிலாகத்தான் இன்று கடவுள் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த 7 காரியங்களிலே 1-2 காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. முதலாவது காரியம், யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே ஜீவ அப்பம் நானே. ஏன் அவர் உணவின் வாயிலாக தன்னை அடையாளப்படுத்தினார்? உணவு என்பது எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒன்று. சிறியவர், பெரியவர், சிறு குழந்தைகள், வயதானவர்கள், ஏழையாக
இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் தொழில் செய்கின்ற நபராக இருந்தாலும் சரி, மேஸ்திரி தொழில் செய்கின்ற நபராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் முதற்கொண்டு ஜனாதிபதி வரை கொண்டு பிஎம் வரை கொண்டு எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் உணவு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அந்த பசி எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம். அதன் வழியாக கடவுள் தன்னை அடையாளப்படுத்துகிறார். இந்த உலகத்திற்கு நான் சமமானவர், நான் எல்லோரோடும் கூட இருக்கிறவன். ஐயோ, நான் என்னிடத்துல பணம் இல்லை, என்னிடத்துல வசதி இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, சொத்து பத்து இல்லை என்று சொல்லி நான் எல்லாம் என்று தன்னையே தாழ்த்தி ஐயோ என்று சொல்லி அழுது புலம்பக்கூடிய நபராக இருக்கலாம். கடவுள் சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் பொதுவாக தன்னையே உணவாக மக்களுக்கு கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் இந்த உணவின் வாயிலாக பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே கடுமையாக பசியிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கடவுள், நான் உனக்கு உணவு, என்னை உண்பவன் ஒரு காலும் மரிப்பதில்லை, என்னை உண்பவன் ஒரு காலம் மரிப்பதில்லை என்று சொல்லி வேத வார்த்தைகளை நாம் படிக்க கேட்கிறோம். கடவுளுடைய வார்த்தை அதுதான் நமக்கு உணவாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு உணவாக இருந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறது. ஒரு வசனம் ஆண்டவரோடு கூட பிசாசானவன் அவர் சோதிக்கப்படும் பொழுது பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து பிழைப்பான் என்று சொல்லி தேவன் ஏசாமி பிசாசோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து மனிதன் பிழைக்கின்றான். எவ்வளவு அருமையான வார்த்தை! நீங்களும் நானும் பிழைப்பதற்கு கடவுள் நமக்கு கரங்களிலே தந்திருக்கின்ற இந்த வேத வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறது. இந்த வேத வார்த்தை நம்மளை வாழ வைக்கிறது. இந்த வேத வார்த்தையில் உள்ள அற்புதமான காரியங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்தை படித்து அதை உணவாக உட்கொள்ளும் பொழுது, சிறு வயதுல நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லுவார்கள், வேத வசனத்தை மனப்பாடம் செய்து அதை ஒப்பித்தால் தான் சாப்பாடு என்று சொல்லி எல்லாம் வளர்த்த காலங்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தை மூலமாக கடவுள் உங்களையும் என்னையும் போஷிக்கிறார். நான் முதல் காரியம் சொன்னேன், உணவு என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு காரியம். அதே போல கடவுள் உங்களுக்கும் எனக்கும் பொதுவாக நிற்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், இந்த வேத வார்த்தை, ஜீவ வார்த்தை நமக்கு உணவளிக்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியை பற்றின முக்கியத்துவங்கள் நம் யாவருக்கும் தெரியும். ஒளி என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். ஒளி இல்லாமல் வாழ முடியாது. இந்த ஒளியை பற்றி பேசுகின்ற நாம் நிச்சயமாக கண்டிப்பாக இருளை பற்றியும் பேச வேண்டும். இருளை பற்றியும் பேசியே நாம் ஆக வேண்டும். ஒரு வசனங்கள் நாம் வாசிக்கலாமே. சங்கீதம் 119, 105 ஆண்டவருடைய வார்த்தை குறித்து சொல்கிறது. எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். யோவான் 1:4 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நமக்கு மனிதர்களுக்கு அது ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கடவுள் அவர் பெரிய வெளிச்சத்தை போல நமக்கு காட்சியளிக்கிறார். முதலாவது பார்த்தோம், ஜீவ அப்பமாய் நமக்கு காட்சியளிக்கிறார், தன்னை அடையாளப்படுத்தினார். இரண்டாவது, நம்மை ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு அவர் அடையாளப்படுத்துகிறார். எடுத்தவர்கள் அடுத்த வசனத்தை
வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம், யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது. எந்த மனுஷனையும் அது பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறது. அவர் உலகத்தில் இருந்தார். அந்த ஒளி கடவுளாகிய கிறிஸ்தியின் ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார். 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஒளி எங்கே வாசம் பண்ணுகிறது? நமக்குள்ளே அது வாசம் பண்ணுகிறது. நம்ம கடவுளை தேடி எங்கெங்கேயோ போகிறோம். கடவுள் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம கடவுளை தேடி எங்கெங்கேயோலாம் ஓடுகிறோம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம், நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கின்ற கடவுள் வேற எங்கே இல்லை. என்னுடைய இருதயத்தில் கரத்தை வைத்து சொல்லுவோமா, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக வாசம் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளாக வாசம் செய்கிறவரே உங்களுக்கு நன்றி. இந்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது இருள் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்ட காரியம் பாவம். இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமிழ்த்தி விடுகிறதோ, கீழே தள்ளி விடுகிறதோ, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கிறிஸ்து எனும் ஒளியாகிய கடவுள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு இருட்டு அறையிலே ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை பொருத்தி வைப்போம் என்று சொன்னால், அந்த இருட்டு அறை முழுவதுமாக வெளிச்சம் தரக்கூடிய ஒரு சிறிய மெழுகுதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் என்று சொல்லக்கூடிய பாவம் நிறைந்ததா இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒளி நம்மிடத்திலே வந்து இருளை அனைத்தையும் நீக்கி மக்கி எறிய செய்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, நானே வாசல், நானே வாசலாய் இருக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அருமையான வாசனம் பார்த்தீங்கன்னா, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியே நம்ம இந்த நானே வாசல்னு சொல்லப்பட்ட இந்த மேல சொல்லப்பட்ட வசனங்களுக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், வாசிக்கலாம். 10வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம் 1 வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகள் தொழுவத்தின் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளையனுமாய் இருக்கிறான். யார் வேறு வழியாய் ஏறுகிறவர்? யார்? வசனத்தின்படி ஆட்டு தொழுவத்திற்குள்ளாக நேராய் வர முடியாமல் பின்னாடி திருட்டுத்தனமாய் வருகின்ற ஒரு நபர் கள்ளனும் கொள்ளைக்காரன். அப்ப யார் அந்த வேறு வழியாய் வருகின்ற நபர்? யார்? ஆடுகளை திருடுகின்ற ஒரு நபர். ஆனால் அந்த ஆடுகள் அந்த திருட வருகனுடைய சத்தத்திற்கு செவி கொடாது, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு மாத்திரமே செவி கொடுக்கும். வசனம் அழகாக, வேறு வழியாய் ஏறுகிறவர் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். அந்த 10வது அதிகாரம் முழுவதுமாக ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நாம் இடைவெளி விட்டு பிரித்து பிரித்து படிப்போம் என்று சொன்னால் மிகவும் அற்புதமான வழிகளை சொல்லக்கூடிய ஆழமான அர்த்தங்கள் புதிந்துள்ள அதிகாரம். 2வது வசனம் பாருங்களேன், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறார். 3வது வசனம், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 1, ஜீவ அப்பம் நானே. 2வது, நானே உலகத்தில்
இருக்கிறேன். மூன்றாவது, நானே வாசல். கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அவர் வாசலாய், ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை எவ்வளவு உறுதிப்படுத்துகிறது பாருங்களேன். ஒளியாக இருக்கிறார், அப்பமாக, உணவாக, நீங்கள் தினமும் உண்ணக்கூடிய உணவாக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் செயல்படுகிறார். நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய வாசலாக கடவுள் உங்களோடு இருக்கிறார். நம்ம 1ஆம் அதிகாரம் யோவான் 1:14 வாசித்தபடியாக அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கடவுள் வேற எங்கேயும் போயிடலங்க, பயப்படாதீங்க. கடவுள் வேற எங்கேயும் போயிடல, அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல வைத்து சொல்லுங்க, பிள்ளைகள்ட்ட சொல்லி கொடுங்க, பிள்ளையே, மகளே, மகனே, கடவுள் உனக்குள்ளாக இருக்கிறார், கடவுள் உனக்குள்ளாக இருந்து செயல்படுகிறார். பயப்பட வேண்டாம். பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உனக்குள்ளாக இருக்கிற கடவுளை தேடு, இயேசு கிறிஸ்துவை தேடு, இயேசு கிறிஸ்துவை கூப்பிடு. ஆண்டவரே, நீங்க எனக்குள்ளதானே இருக்கீங்க, என்னுடைய பிரச்சனைகளை பாருங்க ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த அழுகக்கூடிய சூழ்நிலைகளை பாருங்க, நான் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பாருங்க ஆண்டவரே. உலகத்திற்கு பொதுவாய் இருக்கிறவர் என்று சொல்லி, ஜீவ அப்பம் நான், எல்லாருக்கும் உணவு நான் தான் என்று சொல்லி, பொதுவானவன் என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த கஷ்டங்களை பாருங்க ஆண்டவரே சொல்லுங்க. இரண்டாவது வார்த்தை பார்த்தோமே, ஒளியா இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, ஒளியா இருப்பேன்னு சொன்னீங்க, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட இருளடைந்த சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள், இந்த கஷ்டங்களை இருளையும் போக்கக்கூடிய ஒரு ஒளியா என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, என்னுடைய வீட்டிற்குள்ளாக வாருங்க ஆண்டவரே. எனக்குள்ளாக இருக்கின்ற ஆண்டவர் அவர் கொழுந்து விட்டு எரியக்கூடியவராக செயல்படுங்க. என்னை சுற்றிலும் இருக்கின்ற இருள் மாறி போகட்டும், என்னை சுற்றிலும் இருக்கின்ற இருட்டான காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை போல வேறு வழியே வருகின்ற அந்த உபதேசங்களை கண்டுபிடித்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இன்னும் 4 காரியங்கள் இருக்கிறது, இவைகளை சொன்னால் நேரம் போதாது. மறுமுறை நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மற்ற 4 காரியங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, காருண்ய தீபமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மோடு கூட நாங்கள் செலவிட்ட நேரத்தில், மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது வீடு முழுவதுமாக நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இல்லங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அவருடைய இல்லங்களில் ஒளியாய் இருக்கக்கூடிய ஆண்டவர், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் போன்ற பிரச்சனைகள் மாறட்டும். அவருடைய குடும்பத்தில் இருள் போன்று இருக்கின்ற எல்லா கஷ்டமான காரியங்கள், வியாதிகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீரின் பாதை மாறட்டும். ஆண்டவரே, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி புரியுங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்